சார் வணக்கம். சார் வணக்கம் சார். ஆளூர் ஷானவாஸை எப்போ சார் கட்சியை விட்டு தூக்க போகிறீங்க? ஏன் சார் அவர் கட்சியில் தான் சார் இருக்கிறாரு, அவர் கட்சி ஏன் போக போகிறாரு? இல்லை, அவர் பேசுகிற கருத்தெல்லாம் உங்களோட கருத்து தானா? இல்லை, கருத்தில் உடன்பாடு இருக்கா? இல்லை, அவர் பேசக்கூடிய கருத்து வந்து அவருடைய கருத்து. என்னென்னா இது வந்து கட்சியோட கருத்தாக இருக்காது. ஏன்னா தலைவர் பற்றி அவர் விமர்சனம் இல்லை, கட்சியை பற்றி விமர்சனம் இல்லை கட்சியோட இருக்கக்கூடிய தோழர்களை பற்றி விமர்சனம் இல்லை, வேறு எந்த முரண்பாடும் அவர் உள்ளபடி வைக்கல. அது வந்து ஒரு ஜனநாயக ரீதியாக நாங்கள் வந்து இருக்கிறோம். ஒரு 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 கூட்டாட்சி தத்துவத்து முறைப்படி நாங்கள் வந்து தாழ்த்தப்பட்டவர்களும் இந்த இஸ்லாமியர்களும் ஒருங்கிணைந்து இந்த கட்சியில் நாங்கள் பயணம் செய்கிறோம். அந்த அடிப்படையில் வந்து நம்ம கட்சியில் அவர் வந்து இணைஞ்சார். நம்ம கட்சியுடைய கொள்கையை பிடிச்சி அவர் வந்து கொஞ்சம் ஒரு எம்எல்ஏ ஆகி அதன் பிறகு ஒரு முதலமைச்சர் பதவி பெற்றிருக்காரு. அந்த அடிப்படையில் வந்து ஒரு ஜனநாயக ரீதியாக அவருடைய கருத்து வச்சுருக்காரு இல்லையா. அது வந்து கட்சி ரீதியான கருத்து கிடையாது, தலைவர் ரீதியான கருத்து கிடையாது. அதனால் அவர் பேசுகிற நீங்கள் ஒரு கட்சியை ஆதரித்து அந்த கட்சி ஆட்சியில் இருக்குது, அவங்க உங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்துட்டாங்க, நீங்கள் அமைச்சரவையிலும் இருக்கீங்க. இன்றைக்கி போய் அந்த கட்சி நடத்துகிற ஆட்சியை மறைமுகமாக பாஜக தான் இந்த ஆட்சி நடத்துதுன்னு சொன்னால் எப்படி சார் அது? சார் இது வந்து அது எந்த இறுதி முடிவாக இருந்தாலும் அது தலைவர் வாயிலிருந்து வரக்கூடிய சொல் மட்டும் தான் இறுதியானது. அது வந்து அண்ணன் ஷானவாஸ் சொல்கிறது வந்து அவர் தனிப்பட்ட ஒரு சொல்லால் பயன்படுத்துகிறார். அது வந்து தனிப்பட்ட முறையில் ஏதாவது ஒரு விஷயத்த சாதாரணமாக கிரிட்டிசைஸ் பண்ணலாம் சார். மறைமுகமாக இந்த ஆட்சியை பிஜேபி தான் நடத்துதுன்னு சொல்கிறாரு. அந்த ஆட்சியிலேருந்து நீங்கள் அமைச்சரவையில் இருக்கீங்க. அது வந்து பிஜேபி நடத்துது, வெளிப்படையாக எதுவும் பிஜேபி நடத்தலை. அவர் மேம்போக்குக்கு அவர் சொல்கிறாரு. இங்கே வந்து யாராச்சும் வந்து பிஜேபி வந்து 2 எம்எல்ஏ இல்லை சார். இப்போ அவர் பேசின அப்புறமும் நீங்கள் ஆக்ஷன் எடுக்காமல் அமைதியாக வேடிக்கை பார்க்குறீங்கன்னா பார்க்குறவங்க என்ன கேட்பாங்க? அப்போ நீங்கள் ஆழம் பார்க்குறீங்களா அப்படின்னு? அப்படி இல்லை, நாங்கள் அதுக்கு அப்படி பார்க்கல. அவர் பேசுகிறது நாங்கள் பார்க்குறோம், அமைதியாக இருக்கிறோம்னா அவர் வந்து அவர் சுதந்திரத்துக்கு அவர் செயல்படுறாரு அப்படி ஒரு பார்வையை எடுத்துக்கலாம். ஒன்று. ரெண்டாவது வந்து அவர் பேசுகிறது வந்து அவர் அப்படி எடுத்து கண்டுக்காமல் போயிடலாம். அதுதான் வழியா. அதில் போய் நம்ம அரசியல் பண்ணோம்னா நல்லா இருக்காது. ஒரே சமூகத்தில் ஒரே கட்சியில் ஒரே மனித இனத்தில் நம்ம இருக்கும்போது அவர் வந்து எப்படி நம்ம பிரித்து பார்க்க முடியும்? அது பிரித்து பார்க்க முடியாதுல்ல அவர். என்ன சார், இதே ஆதவ அர்ஜுனா உங்கள் கட்சியில் துணை பொதுச் செயலாளராக இருந்தப்ப அன்னைக்கு திமுக மீது விமர்சனங்களை வச்சாருன்னு அவர் மேலே ஆக்ஷன் எடுத்தீங்க. அவருக்கு வந்தால் ரத்தம், இவருக்கு வந்தால் தக்காளி சட்னியா? இல்லை, அப்படி இல்லை சார். அது வந்து தலைவர் டெல்லியில் இருக்காரு. இந்த பேட்டிலாம் தலைவர் பார்த்தாரா பார்க்கணும் உள்ளபடி நமக்கு தெரியாது. ரெண்டாவது வந்து பார்த்தாருன்னா ஆக்ஷன் எடுத்துருவாருன்றீங்களா? இல்லை சார், அது என்னென்னா நம்ம நடவடிக்கை எடுக்க மாட்டாருங்கிறது அதுக்கு நம்ம உத்தரவாதம் தர முடியாது. ஆனால் அவருடைய கருத்தை அவர் பேசியிருக்காரு. அது சரின்னு பட்டுச்சுன்னா அது தவறுன்னு பட்டுச்சுன்னா கண்டிப்பாக எந்த இடத்துல என்ன வேலை செய்யணுமோ அது கரெக்டாக தலைவர் செஞ்சுருவார். ஏன்னா இது இப்படி தான் நிறைய பேர் தாந்தோண்டித்தனமாக பேசுகிறவங்களாம் கரெக்டாக அதை டியூன் ஆஃப் பண்ணிட்டு கரெக்டாக நிப்பாட்டிடுவார். அதுமாரி இது தவறுன்னு தலைவருக்கு பட்டுச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கான நடவடிக்கை எடுத்துருவார். தெரியாமல் இருக்கும். அவர் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கவர். அவரே வந்து ட்வீட்டு, ஃபேஸ்புக்கு எல்லாமே அவரே ஹேண்டில். இப்போ நாடாளுமன்ற தேர்தல் கூட்டத்தில் நடந்துட்டு இருக்கு. இப்போ தலைவர் உள்ளபடி அங்கே இருக்கிறாரு. இப்போ அவர் வந்து ஈவினிங் நாடாளுமன்றம் முடிஞ்சிடும். இல்லை அவர் வந்து இப்போ வந்து ஷானவாஸ் பேசுறதை பார்க்க போகிறாரா, இல்லை வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்காக பற்றி அவர் யோசிக்கணுமா? அதனால் அவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்காக மட்டும் தான் அவர் யோசிக்கணும். அதனால தான் வந்து தலைவர் வந்து உள்ளபடி அந்த பேட்டியை பார்க்கணும்னு நினைக்கிறேன். அப்படி பேட்டியை பார்க்குற இருந்தால் பார்த்துருந்தால் கண்டிப்பாக வந்து நடவடிக்கை எடுத்துருவார். இவ்வளோ பெரிய அளவுக்கு அவர் பேசுகிறாரு, அடுத்தடுத்து பேட்டி கொடுத்து சார். அவர் வந்து பெருசாக பேசலையே சார். அவர் வந்து எப்படி சார் எப்படி சார் பெருசு இல்லைன்னு சொல்ல முடியும்? சார் இங்கே பாருங்க, விடுதலை சிறுத்தைகள் வந்து அவர் முரணாக பேசுகிறாரா? 1. தலைவருக்கு எதிராக பேசுகிறாரா? 2. இல்லை தொண்டர்களுக்கு எதிராக பேசுகிறாரா? 3. இது எதுவுமே சப்ஜெக்ட் கிடையாது. நாங்கள் ஒரு கூட்டணியில் நாங்கள் வந்து அங்கே வகிக்கிறோம். டிவிக்கு நாங்கள் ஒரு ஆதரவு கொடுத்துக்கிறோம். அந்த எந்த அடிப்பில் கொடுத்தோமோ அதே அடிப்பில் எங்களுக்கு விளக்கம் கொடுத்துட்டாரு. ஒரு அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க. அது பிஜேபி ஆள்றதுங்கிறது அவர் மனசுக்கு பிஜேபி. அவர் சொல்றது கூட எப்படி லாஜிக்கா இருக்கு சார்? அவர் தமிழ்நாடு கேடர்ல இருக்கிற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி எலெக்ஷன் டைம்ல அவரை சீஃப் செக்ரட்டரியா போடுறாங்க. அவரை புது கவர்மெண்ட் வந்து பாக்குறாங்க. அவருடைய செயல்பாடுகளை பார்த்துருப்பாங்க. அவர் நல்லா பண்றாருன்னு நினைச்சிருந்தா கண்டினியூ பண்ணலாம். இது யாரு பேசணும்னா நிர்வாகத்துக்குள்ள இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் பேசணும் 1. இல்லைன்னா சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசணும் 2. இல்லைன்னா அண்ணன் வன்னியரசு அவர்கள் இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு வைக்கலாம். இவர் வந்து ஒரு முன்னாள் எம்எல்ஏ, எங்கள் கட்சியுடைய ஒரு முதன்மை செயலாளர். அந்த பார்வையில் மட்டும் தான் இவர் நாங்கள் அணுகிறோம் மொழிய. இவர் வந்து கவர்மெண்ட் சரியில்லை அப்படின்னு சொல்கிறது தான் எப்படி ஏற்றுக்க முடியாது? வந்து உங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை? எனக்கு உடன்பாடு இல்லை, எங்கள் கட்சிக்கும் உடன்பாடு இல்லை. இல்லை, எங்கள் தலைவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் எங்கள் உடன்பாடு. ஏன்னா எனக்கு உடன்பாடுங்கிறது இல்லை. நான் வந்து தலைவருக்காக தான் நாங்கள் கட்சியில் அங்கே இருக்கிறோம், கட்சிக்காக தான் தலைவரும் இருக்கிறார். அதனால் தலைவர் எந்த இறுதி வடிவம் கொடுக்குறாரோ அதுதான் நாங்கள் உள்ளபடி நாங்கள் ஏற்றுவோம் இல்லையா. இது எனக்கு பிடிக்குது எனக்கு பிடிக்கலங்கிறதெல்லாம் கிடையாது. தலைவருக்கு நல்லது எது கட்டுறது அவருக்கு தெரியும்ல. அவரை தாண்டி நாங்கள் எல்லாம் வளர்ந்துட்டோமா? அப்படி எதுவுமே கிடையாது இல்லை. அதனால் தாந்தோண்டியும் நானும் பேசிட முடியாது, தலைவர் எடுத்துட முடியாது. அதற்காக சில நேரமும் காலமும் பார்த்துட்டே இருப்பார். எது சரியான நேரத்தில் கரெக்டாக அதுக்கான வேலைகள் தலைவர் செய்வார்னு தான் நான் பார்க்குறேன். நான் இதே சங்க தமிழன் மேலே ஆக்ஷன் எடுத்துட்டாரு.
இப்போ அவருக்கு ஒரு மாதிரி அணுகுமுறை, இவருக்கு ஒரு அணுகுமுறைனா எப்படி நியாயமா இருக்கும்? அவரு பேசுனது வந்து தலைவர விமர்சனம் பண்ணுறதோ, இல்லைன்னா வந்து கட்சி விமர்சனம் பண்ணுறதோ, இல்லைன்னா தோழர்கள் விமர்சனம் பண்ணுறதோ, அந்த கான்செப்ட்ல அவர் பேசினாரு. இவரு வந்து பிஜேபி ஆளுதுன்னு சொல்லி கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி தான் விமர்சனம் பண்ணுறாரு. அப்போ கூட்டணின்னு ஒன்று விமர்சனம் ஒன்று இருக்குது, தன் கட்சி விமர்சனம் ஒன்று இருக்குது. அப்போ எது ஒப்பிட்டு பார்ப்பாங்க? அந்த ஒப்பிடுதல் ஒன்று இருக்குல்ல. அப்போ எது பாதிப்பு அதிகமாக இருக்கோ அதை தானே வந்து தலைவர் வந்து இது பண்ணுவார். அந்த அடிப்படையில் தான் நம்ம வந்து இந்த சங்கத்திமான விஷயத்தை கூட நான் பார்க்குறேன் இல்லையா. மற்றபடி வந்து சங்கத்திமன்னா இன்னும் நம்ம கட்சிக்காக தான் இருக்காரு, இன்னும் நம்ம கட்சிக்காக தான் பாடுபட்டுருக்காரு, இன்னும் நம்ம கட்சிக்காக உழைச்சிட்டு இருக்காரு. அதாவது அவரும் இங்கே எங்கேயுமே போகல. இந்த தீர்ப்பு அதில் கிடைக்கும்னா அது தலைவர் தான் எடுக்க வேண்டிய முடிவு. ஏன்னா நான் எல்லாருமே டக்கு டக்குன்னு சொல்லிட முடியல. ஒரு சமூக ஊடகம் மூலியம் உட்காந்துட்டு நம்ம வந்து அவரை நீக்கணும், இவரை தூக்குங்கன்னு அப்படின்னு சொல்ல முடியாது. சேருவது யாரும் வந்து சேர்ந்துக்கலாம். ஆனால் கட்சி விட்டு போவது யாருன்னா அவங்க விருப்பப்படி போயிடலாம். ஆனால் நீக்குவது உரிமைங்கிறது வந்து அது தலைவர் கையில் மட்டும்தானே இருக்குது. வேறு யாரும் தனிப்பட்ட முறையில் யாருக்குமே எந்த அதிகாரமும் கிடையாது தானே. ஆளூர் ஷானவாஸோட இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் இல்லாமல் பேட்டியில் அவர் சொல்கிற கருத்துக்களாக இருக்கட்டும், இல்லை இன்றைக்கி ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. வீரமணி நடத்தவிருந்த அந்த பேரணிக்கு காவல்துறை வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்கு, அங்கே போலீஸ் ப்ரொடெக்ஷன் போட்டிருக்காங்க. இது திமுக ஆட்சியிலையும் அவர் பண்ணியிருக்காரு, அதிமுக ஆட்சியிலையும் பண்ணியிருக்காரு. அப்போல்லாம் அவங்க வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலை. ஆனால் தாவேகா அரசு இப்படி பண்ணுதுன்னு சொல்லி தாவேகாவை கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி தொடர்ந்து அவர் வந்து ஒரு ஆன்டி டிவிகே ஸ்டாண்ட் எடுக்கிற மாதிரி தெரியுது. அது உங்களுடைய ஆதரவோடு தான் நடக்குதா? இல்லை, அது இல்லை சார். எங்களுடைய ஆதரவோடு நடக்காது கண்டிப்பாக. ஏன்னா அப்படி நடக்கிற மாதிரி இருந்தால் எங்கள் தலைவர் முதல்ல இல்லை, அவர் ஏதாவது உள்நோக்கத்தோடு பண்ணுறாரா? அது அவருக்கு இப்படி தான் நம்ம கேள்வி கேட்கணும். ஏன்னா அப்போ தான் அது சரியாக இருக்கும். ஏன்னா எங்கள் தலைவர் எப்பயுமே வந்து டிவிக்கு அரசுக்கு எதிராக எந்த நிலைப்பாட்டிலும் எடுக்கல எங்கள் தலைவர். ஒன்று, எங்கள் தொண்டர்கள் எந்த நிலைப்பாட்டிலும் எடுக்கல. ரெண்டாவது, நம்மளுடைய அமைச்சர் அண்ணன் வன்னியரசர்களும் எந்த எதிராக நடக்கலை. அப்போ இருக்கும்போது அவர் தனியாக செய்கிறாருன்னா அவர் வந்து தனிப்பட்ட முறையில் விரும்புகிறார், ஷானவாஸ் விரும்புகிறார். அந்த பார்வையை தான் நாங்கள் பார்க்குறோம் இல்லையா. மற்றபடி வந்து ஷானவாஸ் பேசுகிறதுக்கெலாம் வந்து விசிகா உறுதுணையாக இருக்குமானா அது உறுதுணையாக இருக்காது. கொள்கை ரீதியாக உறுதுணையாக இருக்கும், கோட்பாட்டு ரீதியாக உறுதுணையாக இருக்கும், சித்தாந்த அடிப்படையில் உறுதுணையாக இருக்கும், ஒரு தொலைவு அடிப்படையில் உறுதுணையாக இருக்கும், அவரும் ஒரு மனிதர் என்ற அடிப்படையில் உறுதுணையாக இருக்கும். ஆனால் அவருடைய சிந்தனைக்கு எழுத்துக்களுக்கு எப்படி கட்சி எப்படி உறுதுணையாக இருக்குது? அது உறுதுணையாக இருக்காதுல்ல. கட்சிக்கு ஒரு கோட்பாடு இருக்குது, கொள்கை இருக்குது, வரமுறை இருக்குது. அது எப்படி அவருக்கு எதிராக அவருக்கு இணக்கமாக எப்படி இருக்க முடியும்? இல்லை, அவர் பேசுகிறதுல விசிகாவுக்கு உடன்பாடு இல்லைன்னா தப்புன்னு சொல்லலாம், இல்லை கண்டிக்கலாம், இல்லை அவர் பேசுனதை வாபஸ் வாங்கணும்னு சொல்லலாம். அப்படி எதுவுமே சொல்ல மாட்டீங்க. இல்லை, அந்த அதிகாரம் தலைவருக்கு தானே இருப்பேன், நான் சொல்ல முடியாதுல்ல. இல்லை, ஒருவேளை அவர் மேலே ஆக்ஷன் எடுத்தால் அவர் திமுகவுக்கு போயிடுவார்னு யோசிக்கிறீங்களா? அவர் திமுக போனாலும் அது அவர் விருப்பம், திமுக போட்டினாலும் அது அவரோட விருப்பம். அது சொல்லி ஏன்னா அவருக்கு இங்கே இருந்தார், துணை பொதுச் செயலாளராக இருந்தார், இங்கே இருந்தார், ஒரு தடவை குன்னத்தில் ஒரு வாய்ப்பு கொடுத்தோம், இங்கே இருந்தார், நாகப்பட்டினத்தில் ஒரு வாய்ப்பு கொடுத்தோம், இங்கே இருந்தார், ஒரு முதலமைச்சர் வாய்ப்பு கொடுத்தோம். அதன் பிறகு இதை மீறி இன்றைக்கி இருக்கிற இதை மீறி வேறு கட்சி போனால் அது அவருடைய விருப்பம் தானே. இருந்தாலும் இருக்கட்டும், போனால் போகணுங்கிறது அவர் தான். இப்போ நம்ம யாருமே வந்து பிடிச்சி வச்சுக்க முடியாதுல்ல. தலைவர் நீங்கள் எங்கே போக சொல்ல மாட்டார்ல. இந்த கட்சியில் என்னுடைய கோட்பாடு என்னுடைய சித்தாந்தத்தை நீ பிடிக்கலன்னா போய் வேறு கட்சி சேர்ந்தோட விருப்பமாக சேர்ந்துக்கு, அங்கே போய் வழி நடத்துங்க. எனக்கே ஒரு நாள் என்னுடைய நினைப்பு வரும்போது அன்றைக்கி நம்ம இந்த இடத்த விட்டுட்டு போகணுமே தலைவர் நினச்சி பார்ப்போம். அன்றைக்கே பல தடவை சொல்லியிருக்கேன் இந்த வாக்கியத்தை. அப்போ அதே போல் வந்து அப்படிலாம் போக மாட்டாங்கன்னு நான் பார்க்குறேன். இது விட்டுட்டு போனால் கூட அது அவங்களுடைய விருப்பம் தான். அதனால் வந்து நம்ம யாருமே பிடிச்சி வைக்க முடியாதுல்ல. அப்படி பார்த்தா இன்றைக்கி அவர் பேசுகிற எல்லா விஷயங்களும் தலைப்பு செய்தியாக மாறுது. ஊடகங்கள் அதீதமான ஒரு முக்கியத்துவத்தை அவர் கொடுக்குறாங்க. அவர் கட்சியில் பெரிய ஆளாக வளர்ந்துட்டாருன்றதுனால சீட்டு கொடுக்கலையா அவருக்கு, எம்எல்ஏ சீட்டு? இல்லை சார், அப்படி இல்லை. 2 விஷயத்தில் நான் ஒரு பயன் சார். இப்போ வந்து என்ன, விஜயகாந்த் வந்து மிகப்பெரிய ஒரு வந்தார், ஒரு வளத்தில் வந்தார், ஒரு வளமாக வந்தார். அன்றைக்கி வந்து பத்திரிகை துறை, மீடியாக்கள் எல்லாமே அவரை போய் போராடம் ஃபுல்லாக தொடர்ந்து போய் அவர் வந்து பேட்டி எடுத்து நெகட்டிவாக கொண்டுட்டு வந்து அவர் வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுட்டாங்க, அவர் உயிரோடு இருக்கும்போதே. அதேமாரி அண்ணன் சீமான் அவர்களும் போராடம் ஃபுல்லாக மைக்கு நீட்டி அவர் கருத்து கேட்டு அவர் வந்து பயங்கரமாக வந்து கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டாங்க. இப்போ எங்கள் தலைவரை வந்து அப்படி போராடம்லாம் மைக்கு நீட்டி கருத்து கேட்க ஆரம்பிச்சோம். அது வந்து எங்கள் தலைவர் அப்படி அவாய்ட் பண்ணிட்டார். அப்போ என்னென்னா, பத்திரிகையாளர்கள் வந்து விசிகா மீது வந்து ஒரு குறி வைக்கிறாங்க. ஏன்னா இவங்க வளர்ந்துட்டாங்க, இவங்க வந்து ஆட்சியை நடத்தக்கூடிய அதிகார மையத்தில் இவங்க இருக்கிறாங்க. அதனால் வந்து பத்திரிகையாளர்கள் வந்து ஒரு மறைமுகமாக வந்து எங்கள் மீது வந்து ஒரு தாக்கல் தொடுக்கிறாங்க. அதை பார்வை தான் நாங்கள் பார்க்குறோம். இல்லையா, ஒரு ஷானவாஸ் வளர்ந்துட்டார் அப்படின்னு நாங்கள் பார்க்கல. ஏன்னா இன்றைக்கி தானே ஷானவாஸ், நேற்று தானே ஷானவாஸ், இன்றைக்கி சாதாரண மனிதர் தானே, அப்படி எப்படி வளர்ந்துட்டான்னு சொல்ல முடியும்? சீட்டு கொடுக்காம இருக்கிறத பார்த்தா அப்படி இருக்குமோ? இது வந்து ஆளூர் ஷானவாஸுக்குன்னு ஒரு செல்வாக்கு வந்துருச்சு, அவர் ஒரு பெரிய லீடராக வளர்ந்துருவாருன்னா அது அவருக்கு சேலஞ்சாக இருக்கும். எங்கள் தலைவர் எல்லாரும் லீடராக தான் நினைக்கிறாரு. அதுதானே ஷானவாஸ் மட்டும்தான் வரணும்னு நினைக்கிறாரு. என்ன வேறு யாரும் வரக்கூட நினைக்கலையா? இப்போ இசையமெல்லாம் வரக்கூட நினைக்க மாட்டார். அவர் எல்லாரும் தான் வளரும்னு நினைக்கிறாரு. அந்த அடிப்பில் அவரும் வந்தார், அதே தலைமையில் தான் அவர் இருக்கிறாரு, அதே தலைமைக்கு தான் செயல்பட்டு இருக்காரு.
அவர் இருப்பாருன்னு தான் நம்பிக்கை. இது இல்லை எனக்கு வேறு தளம் இருக்குன்னா வேறு தளத்தை போய் பணியாற்றட்டும். அந்த தளத்தில் இருந்தாலும் நமக்கு அவருக்கு ஆதரவு நம்ம கொடுக்க தான் போகிறோம். ஒரு மனிதனோட அடிப்பில் கண்டிப்பாக ஒரு இஸ்லாமியனோட அடிப்பில் உள்ள போய் நம்ம ஒரு ஆதரவு தான் கொடுக்க தான் போகிறோம். அதுலேருந்து அவர் போனால் போகட்டும், இருந்தாலும் இருக்கட்டும்ங்கிறது அது அவர் விதி. யாரும் தலைவர் வந்து கையை பிடிச்சி வெளியில் தள்ள மாட்டார். இருந்தால் இருக்கட்டும், போனால் போகட்டும், அதுதானே சாத்தியம். மற்றபடி எதுவுமே பண்ண முடியாதுல்ல சார் அது. அதனால் இந்த விஷயத்தில் நம்ம கடந்து போயிருங்கிறத நான் பெரும் பார்வையாக பார்க்குறேன் நான். ஆளூர் ஷானவாஸுக்கு வாரிய தலைவர் பதவி வாங்கி தரேன்னு சொல்லி வாங்கி தராமல் ஏதாவது விட்டீங்களா? இல்லை சார், அதனால தான் அப்படி இல்லை அப்படிலாம் இல்லை. அதனால் கத்திரிக்காவா சார் வாரிய தலைவருங்கிறது அது அதுக்கான தனி ஒரு நிர்வாகம் இருக்குது. அது அரசு தான் முடிவு பண்ணணும், யாருக்கு கொடுக்கணுங்கிறது அரசு தான் முடிவு பண்ணணும். அது எப்படி சார் எங்கள் தலைவர் என்ன சந்தையில் விற்கிறாரா வாரிய தலைவர் பதவியே? அப்போல்லாம் ஒன்றும் கிடையாதுல்ல. அது டிவிக்கு அவரும் கட்சிக்காக உழைச்சிருக்காரு சார். அவர் கேட்டாலாம் என்ன தப்பு? அது தரலாமே சார், அவர் தரக்கூடாதுன்னு நம்ம சொல்லலையே. அது டிவிக்கு அரசு தானே முடிவு பண்ணணும், தமிழ்நாடு அரசு தான் முடிவு பண்ணணும். உங்க ஆதரவோட ஆட்சி நடக்குது சார். எங்க ஆதரவு எத்தனை வாரிய தலைவர் பதவி கொடுங்கன்னு சொன்னாலும் கொடுக்க ரெடியா இருக்காங்க. அது அப்படி இல்லை சார். நீங்க அமைச்சரே வேணான்னு சொன்னப்போ கூட அவங்க இல்லை நீங்க உள்ள வந்து ஆகணும்னு அவ்வளவு பிடிவாதமா இருந்தாங்க. இல்லை சார், அது அப்படி நினைக்க முடியாது நம்ம. ஏன்னா இது பறந்து விருந்த மனித உலகம். அதில் எல்லாருக்கும் நம்ம பதவிகள் கொடுக்கணும் ஒரு ஆசை ஒன்று உண்டு. அதனால தான் தலைவர் எங்கள் கட்சியை மறுசீராய்வு செய்து எல்லாருக்கும் மாநில என்ன மாவட்டத்தில் எப்படி தனியாக பிரித்து கொடுத்தாரு. அந்த அடிப்படையில் தான் எல்லாருக்கும் பொறுப்பு அதிகமாக கொடுத்து அழகு பார்க்குறாரு. அதேமாதிரி வாரியமும் உள்ளபடி அவருக்கு பார்வையில் அவர் கண்ட்ரோல் உள்ளபடி வாங்கி கொடுத்துருவார். ஏன்னா அது இப்போ எங்களுடைய அரசு கூட கிடையாது, அது டிவிக்கு அரசு தான். அது நாங்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்துருவோம், அந்த படம் தான் இருக்கிறோம். அது எங்கள் தலைவர் வாங்கி தர முடியுமா இருந்தால் கண்டிப்பாக வாங்கி கொடுத்துருப்பாரு. அது ஒன்றும் கத்திரிக்காய் ஒன்றும் இல்லையே சார் அது வாங்கி கொடுக்கறதுக்கு. அப்போ அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் ஒன்றும். அவர் ஆளூர் ஷானவாஸ் திமுகவில் துணை பொதுச் செயலாளர் பதவி கேட்டு பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்துறாருன்னு பரவலாக பேசிக்கிறாங்களே. இல்லை சார், அது என்ன திமுக அந்தளவு ரொம்ப பலவீனமாக போச்சு. என்ன திமுகவெல்லாம் ஒரு அண்ணா கடந்து வந்த பாதையை, ஒரு கலைஞர் கடந்து வந்த பாதையை, அண்ணன் தளபதி அவர்கள் கடந்து வந்த பாதையை, அண்ணன் உதயநிதி கடந்து வந்த பாதை, அது ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. இப்போ தான் அண்ணன் ராசாவே துணை பொதுச் செயலாளர் ஆகியிருக்காரு. அப்போ எப்படி ஏன் சார் ஷானவாஸ் உங்க பட்டறையில் வளர்ந்தவர், ஒரு நல்ல தலைவர். எங்கள் பட்டறையில் வந்தவங்க ஒரு வேறு விதமாக ஏதோ உருவாகணும் போல. எப்படி திமுக அந்தளவு பலவீனமாக இருக்குது. அது ஒரே கலந்து கேட்குறேன். ஷானவாஸ் அவர்களுக்கு ஒரு துணை பொதுச் செயலாளர் பதவி தர அளவுக்கு பலவீனமாக இருக்குது. அப்போ எங்கள் கட்சி எந்த அளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? இல்லை, ஷானவாஸை சிறுமைப்படுத்துகிற மாதிரி தானே இருக்குது சார். அது சிறுமைப்படுத்தல சார், அதை நாங்கள் பெருமைப்படுத்துகிறோம். எங்கள் கட்சியிலேருந்து ஒரு துணை பொதுச் செயலாளர் கேட்குற திமுக ஒரு ஆண்ட கட்சியை போய் கேட்குறாங்க, ரொம்ப சந்தோஷம் தான். ஆனால் அது உண்மையாக பொய்யே நமக்கு தெரியல சார். எல்லாமே எடுத்துக்கிட்ட தான் நம்ம வருது, யுகங்களாக தான் நம்ம பேசுகிறோம். நம்ம அது எப்படி சார் நம்ம உறுதியாக சொல்ல முடியும்? ஆனால் அந்தளவு திமுக ரொம்ப பலவீனமாக இருக்குங்கிறது தான் என்னுடைய பார்வையாக இருக்குது. நாங்கள் ஒரு எம்எல்ஏ சீட் தரோம், ஒரு எம்பி சீட் தரோம் அப்படின்னாலும் ரைட்டு ஓகேங்களா. துணை பொதுச் செயலாளருங்கிறது அங்கே திமுகவிலே இப்போ மகா வெகு கொட்டப்பட்டவரெல்லாம் அங்கே தான் இருக்கிறான் திமுகவில். அங்கே போய் மரம் நட முடியுமா, ஒரு விதை தான் போட முடியுமா? அதெல்லாம் ரொம்ப சிரமம் தானே சார். இது பத்திரிகைகள் நிறைய யுகங்களாக சில செய்திகளும் கலப்புறாங்க. அந்த செய்திகள் நம்ம எப்படி சார் தீனி போட முடியும்? அதை தீனி போட முடியாது சார் நம்மளால். ஜனநாயகன் படத்தை உங்கள் அமைச்சர் அப்படி புகழ்ந்து பேசுகிறாரு சார். விஜய் ரசிகர்கள் கூட அப்படி பேச மாட்டாங்க போல், அந்த அளவுக்கு பாராட்டுறாரு. இல்லை சார், அதில் காரல் மார்க்ஸின் தத்துவங்கள் இருக்குங்கிறாரு, பெரியாரின் கோட்பாடுகள் இருக்குங்கிறாரு. அவர் என்னென்னா, இப்போ நான் சொல்கிறேன், நான் படம் பார்க்குறது இல்லை சார். ஒன்று நான் ஒரு படம் பார்த்தேன். என்னென்னா, நானும் எங்கள் அண்ணனும் மதுரையில் சிந்தாமணி தேட்டரில் திருவிளையாடல்னு ஒரு படம் பார்த்தோம். அதுக்கு எங்கள் மாமா தான் தலைவர் தான் கூட்டிகிட்டு போய் டிக்கெட்டில் கவுண்டரில் டிக்கெட் வாங்கி கொடுத்துட்டு உள்ளபடியே அவர் ஆஃபீஸுக்கு வேலைக்கு போயிட்டார். அதுதான் நான் பார்த்த முதல் படம். அதன் பிறகு நான் எந்த படமும் நான் பார்க்குறதில்ல. அதோடு நான் நிப்பாட்டிக்கிட்டேன். அப்புறம் அண்ணன் வன்னியரசு அவர்கள் பேசுகிறது அவர் நம்ம எங்கள் கட்சியில் இருந்தார், எங்கள் கட்சி மக்களுக்காக உழைச்சார், தமிழக மக்களுக்காக உழைச்சார், புலம்பெயர் உலக தமிழ் மக்களுக்காக உழைச்சார். ஆனால் இன்றைக்கி ஒரு நெருக்கடி சூழ்நிலை வரும்போது எங்கள் தலைவர்கள் தமிழக அரசுக்காக அவர் தத்து கொடுத்துட்டார். அண்ணன் வன்னியரசு தத்து கொடுத்துட்டார். அதனால் அவர் தமிழ்நாடு அரசு பாராட்டினா பரவாயில்ல சார். இல்லை, ஜனநாயகன் படத்தில் பாராட்டல சார். ஒரு படத்தில் ஒரு முதலமைச்சர் நடிச்சிருக்காருல்ல, அந்த பார்வையில் ஒரு அமைச்சராக இருந்தால் அவர் சொல்லியிருப்பார் ஒழிய, மற்றபடி அவர் புகழ்ந்து பேசணும்னு உள்ளபடியே அண்ணன் வன்னியரசர்களும் எந்த அலட்சியமும் கிடையாது. அதனால் சிறுத்தைகள் தாவேக்காவுக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணணுமா, இவ்வளோ முட்டு கொடுக்கணுமான்னு கேட்குறாங்க. இல்லை சார், நாங்கள் முட்டுலாம் கொடுக்கல. நாங்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டு தான் அவங்களுக்கு ஜெயிக்க வச்சுக்கிறோம். நாங்கள் ஏன் சார் அவங்களுக்கு முட்டு கொடுப்போம்? எங்களுக்கு என்ன அவசியம் இருக்குது அவங்க முட்டு கொடுக்க போகிறோம்? அப்படிலாம் எந்த கருத்தும் உள்ளபடியே கிடையாது. 2 எம்எல்ஏ வச்சுருக்கவங்களாம் முதலமைச்சராக ஆசைப்படுறாங்கலாம் கேட்குறாங்களே. ஆமாம் சார், அது உண்மை தான். ஏன்னா நாங்கள் சாதியை ஒழித்து நாங்கள் 2 எம்எல்ஏ வந்தோம். ஆனால் அவங்களாம் சாதியை வச்சு
4 எம்எல்ஏ ஆனவங்க. அப்போ அவங்க வந்து சாதியை வச்சு அவங்க குடும்பத்தை வருமானத்தை பெருக்கிக்கிட்டாங்க. நாங்கள் 2 எம்எல்ஏ வச்சு இந்த மக்களுக்கு நாங்கள் சேவை செய்ய தயாராக இருக்கிறோம், வந்திருக்கிறோம். அதனால் வந்து அவங்க கேள்விகளை நம்மளால் வந்து உள்ளபடியே பதில் சொல்ல முடியாது. ஏன்னா அது மக்களுக்கு தெரியும். அவங்க எங்கே போனாலும் ஒரு லாப நோக்கத்தோட தான் போவாங்க. அது திமுக கூட்டணி போனாலும் லாப நோக்கத்தோட தான் போவாங்க. அதிமுக கூட்டணி இருந்தாலும் லாப நோக்கத்தோட தான் வருவாங்க. நாளைக்கு டிவிகே கூட்டணி வந்தாலும் லாப நோக்கத்தோட தான் வருவாங்க. அவங்க நோக்கம் இல்லாமல் எங்கேயுமே நகர மாட்டாங்க. அதனால் அவங்க சாதியை வைத்து அரசு செய்வர்கள் பற்றிலாம் நம்ம பேசக்கூடாது. இன்றைக்கி நாங்கள் வந்து அங்கீகாரம் பெற்ற கட்சியாக இருக்கிறோம். அவங்க அங்கீகாரம் இல்லாத கட்சியாக இருக்கிறாங்க. நாங்கள் அங்கீகாரம் பெற்று நாளைக்கு அரசு தரப்பில் வந்து ஒரு பேச்சுவார்த்தை கூட எங்கள் கட்சி போகும். ஏன்னா அங்கீகாரம் பெற்ற கட்சி நாங்கள். அங்கெல்லாம் அங்கீகாரம் பெறாத கட்சிங்க. அப்படி நாங்கள் எப்படி ஏற்றுக்க முடியும் சார் அது? தேர்தலுக்கு முன்னாடி நீங்கள் எந்த கட்சி ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு ஓட்டு கேட்டிங்களோ அந்த கட்சியோடய கூட்டணியில் இருக்கீங்க இப்போது. அவங்க தேர்தலுக்கு முன்னாடி அதே கட்சியோட தான் இருந்தாங்க, இப்பயும் அதே கட்சியோட தான் இருக்காங்க. அவங்க உங்களை நோக்கி இந்த கேள்வியை கேட்க மாட்டாங்களா? இல்லை சார், அப்படின்னு இல்லை. அவங்க முதல்ல அவங்க தான் வாலண்டரி, நாங்கள் ஆதரவு கொடுக்குறோன்னு சொன்னாங்க. அவங்க வெளிப்படையாக சொல்லலையா? இல்லை, அவங்க தானே. நீங்கள் செய்தித்தாள், நீங்கள் ஊடகத்தில் நீங்கள் இருக்கிறீங்க, பாமக வந்து ஆதரவு கொடுத்துருச்சு அப்படின்னு நிறைய ஊடகங்கள்லாம் வந்துச்சு. ஆனால் அது அவங்க ஏற்றுக்கலை. ஏன்னா இவங்க வந்து மாதிரி பட்ஜெட் நடத்துவாங்க, மாதிரி தலைமைச் செயல் நடத்துவாங்க, மாதிரி எப்படி ஒரு செக்ரட்டரி எப்படி நடத்தணும், ஒரு மந்திரி எப்படி நடத்துக்கணும், அப்படி இவங்களே ஒரு திட்ட வரைமுறை பண்ணி அவங்களே வந்து ஒரு ரெடிமேட் அப்படின்னு நடத்தி காட்டுவாங்க. அதெல்லாம் வேண்டான்னு சொல்லி சில அரசு அதிகாரிகள்லாம் வந்து அண்ணன் விஜய் அவர்களுக்கு பரிந்துரைச்சிருப்பாங்க. அந்த அடிப்படையில் தான் உள்ளபடி அவங்க சேர்த்துக்கல. ஆனால் அவங்க வராங்கிறாங்க. அண்ணன் விஜய் அவர்கள் வந்து அப்படியே அமைதியாக இருக்கார். அதனால் வந்து நாங்கள் வந்து அவர் ஒரு அன்புமணி வந்து புஷியானந்தை பார்க்க வரார் அமைச்சரை. அவர் ஆஃபீஸ்லேருந்து இறங்கி வாசல் வரையும் போய் வரவேற்கிறாரு சார். அவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், ஒரு கட்சியுடைய தலைவர். இல்லை, எவ்வளவோ தலைவர்கள் வராங்க போகிறாங்க சார். எல்லாருக்கும் போய் எந்த தலைவர் போலே சார். அது அப்படி இப்படி நினச்சி பாருங்கள். இதே வந்து அண்ணன் விஜய் அவர்கள் வந்து சிஎம் வந்து நேராக அண்ணன் தளபதி அவர்கள் விட்டு போய் பார்க்குறாங்க. அண்ணன் விஜய் அவர்கள் வந்து வேறு எல்லா அரசு ஏடிஎம்ல போய் பார்க்குறாங்க. அதேமாதிரி வந்து எல்லா கட்சியும் பார்க்குறாங்க, எங்கள் தலைவரும் பார்க்குறாங்க. அப்போ அதுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இது வந்து டிவியில் இருக்கக்கூடிய ஒரு நாகரிகமான ஒரு அரசியல். அந்த அரசியலை தான் இதை பற்றி நான் பார்க்குறேன் முடிய, மற்றபடி வந்து இவங்க வந்துட்டா இவங்க இறங்கி வந்துட்டாருன்னு அப்படிலாம் கிடையாது. அவர் பாண்டிச்சேரி இருக்காரு, அவங்க பக்கத்தில் தான். அவங்க பாண்டிச்சேரி பக்கமாக இருக்குது, தைலபுரத்தோட பக்கமாக இருக்குது. அந்த ஒரு எனக்காக நட்பு, அந்த பார்வை கூட நம்ம எடுத்துக்கலாம் நம்ம. அதனால் நம்ம அது அப்படி தான் கொண்டுட்டு போகணும் வழியே வந்துட்டார் அப்படிங்கிறது நம்ம வரவேற்பது. ஏன்னா ஒரு கட்சியின் தலைவர் வராரு, அதை நம்ம மதிக்கணும். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் வராரு, உள்ளபடி நம்ம மதிக்கணும். மற்றபடி வந்து இவங்க ஆதரவு கொடுத்து தான் அவங்க வந்து அடுத்ததாக வந்து வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க அப்படிலாம் ஒன்றும் உள்ளபடியே கிடையாது. ஏன்னா எங்கள் தலைவர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். 5 ஆண்டு காலமும் நாங்கள் வந்து தொடர்ந்து நாங்கள் வந்து டிவிக்கு ஆதரவு நாங்கள் கொடுப்போன்ற நிலைப்பாடு வந்து எங்கள் தலைவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. அதனால் இதெல்லாம் வந்து கடந்து தான் போயிடணும் அப்படி தான் நம்ம பார்க்குறேன் நான். இந்த வீடியோ பாருங்கள் சார், தெரியுதுங்களா? தெரியும் சார். மந்திரங்கள், சமஸ்கிருதத்தில் மந்திரங்கள் முழங்க, பூஜை புனஸ்காரம் எல்லாம் செஞ்சு ஒரு கட்சியோட மாநாட்டுக்கான பூமி பூஜை விழா. பிஜேபின்னு நினச்சிடாதீங்க சார், உங்கள் கட்சியோட விழா தான். இல்லை சார், அது என்னென்னா நாங்கள் திருமுனை கூட்டங்கள் போடும்போது வந்து எங்கள் கட்சியில் வந்து இந்த சென்ட்ரிங் வேலை, இந்த கட்டுமான வேலை செய்கிறவங்க யாராவது இருந்தாங்கன்னா ஒரு ஸ்டேஜ் போட்டு அதில் எங்கள் தலைவர் பேசுவார். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட ஒரு 4 வருஷம் 5 வருஷம் கூட அப்படி ஒரு மேடை ஒன்று போட்டு தான் இப்போ நெல்லிக்குப்பமாக பண்ருட்டி பக்கமாக அந்த மேடை சரிஞ்சிருச்சு. அதன் பிறகு வந்து எங்கள் கட்சி தோழர்கள்லாம் அவங்களாம் தன்னார்வமாக வந்து அவங்க மேடையை வந்து போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போவாங்க. ஆனால் இது வந்து சாதாரண ஒரு மேடை கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் பேருக்கு மேலே வருவாங்க. அப்போ அந்த மேடை அலங்காரம் ஒன்று இருக்குது, ரேடியோ செட்டு ஒன்று இருக்குது, அப்போ லைட்டு இருக்குது, அப்புறம் வந்து எல்லா வேறு பந்தலுடைய வேறு அலங்காரம் அவங்க பண்ணலாம் சார். அதான் சொல்கிறேன். இது வந்து ஒரு ஒப்பந்த அடிப்படையில் வந்து ஒருத்தர் வந்து பரிந்துரை கொடுத்துட்டோம் நம்ம அவருக்கு. அவர் என்ன பண்ணுறாரு, அவர் விஸ்வநாதன் ஒரு நபர் நினைக்கிறேன். அவர் என்ன பண்ணுறாரு, சரி நம்ம ஒரு மாநாடு நடத்துகிறோம், லோக்கலில் ஒரு எம்பி இருக்காரு, நம்ம வந்து அவங்களோட சொல்லணும் லோக்கலுடைய மார்ச் இருக்கணும், நம்ம ஒரு பூமி பூஜை போகிறோமே அப்படின்னு சொல்லி அவர் தகவல் சொல்லியிருக்காங்க. அதுதான் கான்செப்ட் இல்லையா? மற்றபடி வந்து இங்கே வந்த பிறகு தான் தெரியும் இங்கே இப்படி ஒரு நிகழ்வு நடக்குதுன்னு. அப்போ அது வரையும் எம்பிக்கும் தெரியாது, அதுமாரி எங்களுடைய கட்சியுடைய மாவட்ட தெரியாது. ஏன்னா இதை வந்து யார் நம்ம வந்து கான்ட்ராக்டை நம்ம கொடுத்தோமோ அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும், யார் புரோகிதர் வர வச்சாரோ அவருக்கு மட்டும் தான் தெரியும். எங்களுக்கு மற்றபடி எங்களுக்கு வேறு எதுவுமே தெரியாது. இல்லை இல்லை, உறுதியாக தான் நாங்கள் இருக்கிறோம். சரி, அந்த இடத்துல வந்து ஒரு மதத்தை நம்ம புண்படுத்தக்கூடாது. ஏன்னா அண்ணன் ரவிக்குமார் அவர்கள் பெரியார் கொள்கை பின்பற்றக்கூடியவர் தான். அந்த இடத்துல வந்து ஒரு அண்ணன் ரவிக்குமார் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கல. சரி, அவங்க மத சட்டங்க, அவங்க ஊழியர்களுக்காக இவர் வந்து பாடுபடுறாரு, அவங்க ஊழியருக்காக இவங்க வந்து யாகம் நடத்துகிறாங்க, அதை நம்ம மதிக்கணும்னு உட்காந்துருந்தாங்க. அதேமாதிரி எங்கள் கட்சி தோழர்களும் சேராயிட்டு அவங்க நம்ம ஒப்பந்த அடிப்பில் நம்ம கொடுத்துட்டோம். அவங்க வந்து அவங்க ஊழியர்களுக்கு வந்து பண்ணிட்டாங்க, நம்ம அமைதியாக இருப்பாங்க. அந்த இடத்துல நின்று வாழ்த்து இருந்துட்டு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு உள்ளபடி காயினை இருந்து போயிட்டாங்க. இது வந்து எப்படி நாங்கள் வந்து சனாதனத்தை நாங்கள் இருக்க முடியும்? எங்கள் கட்சி தோழர்கள் வந்து பட்டை போட்டுட்டு அங்கே உட்காந்தா தான் நாங்கள் ஏற்றுக்க முடியும்.
கட்சி தொண்டுங்கிறது வந்து எங்களுடைய அடையாளம். அந்த அர்த்தம் நாங்கள் தான் மீட்டிங் போகிறோம், வேறு யாரும் மீட்டிங் போடல. அந்த அடிப்படையில் எங்களை கூப்பிட்டுருக்காங்க. இல்லை வேற ஒரு மீட்டிங் கட்சியில் ஆர்ப்பாட்டம் நடந்து போராட்டம் நடந்து இல்லை ஒரு மாபெரும் பேரணி நடந்து அந்த இடத்துல நாங்கள் வந்து ஒரு யாசகத்தில் நாங்கள் போய் கலந்துக்கிட்டோம்னா அது நீங்கள் கேட்குற கேள்வி சரியாக இருக்கும். இது எப்படி இருக்கும்? எங்கள் கட்சியுடைய கேள்வி நான் கேட்கல, உங்களுடைய முன்னாள் தோழர்கள் திமுகவினர் தான் எடுத்து போட்டு பாருங்க விசிகாவுடைய சனாதன அவங்க வந்து என்ன சார் பண்ணுறது? அவங்க வந்து இப்போ வந்து எப்படின்னா டிவிக்கே வந்து இதை பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஒன்றும் பண்ண முடியல. அப்போ டிவிக்கே கூட இருக்கக்கூடிய ஏதாவது கட்சியிலாவது ஏதாச்சும் நம்ம வந்து கொஞ்சம் இல்லை, அவங்களுக்கு டிவிக்கே எதிரி, அவங்கள ஆட்சியில இருந்து இறங்குறதுக்கு காரணமாக இருந்துட்டாங்க. நீங்கள் அவங்களோட தோழமையாக இருந்த கட்சி தான். ஐடியாலஜிக்கலாக அவங்களுக்கு டிஃபரன்ஸே கிடையாது. அப்புறம் ஏன் உங்களை குறி வைக்கணும்? இல்லை சார், அது என்னென்னா வந்து அவங்க வந்து அண்ணன் விஜய் அவர்கள் வர்றது அவங்களுக்கு உள்ளபடி அவங்க விருப்பம் இல்லை. நாங்கள் ஒரு ஆதரவு கொடுத்துட்டோம். எப்படியோ எங்கள் மீது ஏதாவது ஒரு கரைகள் பூசணும், எங்கள் மீது ஏதாவது ஒரு கரை படின்றதுக்காக தான் அவங்க ஏதாவது வந்து அப்பப்போ சோசியல் மீடியா. நீங்கள் கண்ணியமாக இருக்கீங்களே, திமுக பற்றியே பேச மாட்டீங்க. எங்களுக்கு என்ன சார் அவசியம் இருக்குது? திமுக வந்து நம்மளுடைய நட்பு தானே சார். திமுகங்கிறது வந்து எதிரி கிடையாது இல்லை சார் நமக்கு. அவங்க நம்மளுக்கு எதிராக நினைக்கிறாங்கன்னு நினச்சாலும் ரைட்டு, எதிராக நினச்சிட்டு நாங்கள் உங்கள் நட்பாக தான் பார்க்குறோம். அந்த அடிப்படை தான் நாங்கள் போனோம். அப்படி தான் எங்கள் தலைவர் உங்களை அப்படியே பார்த்துருக்கோம். அதனால தான் நாங்கள் வந்து இவ்வளோ தூரம் வந்து நாங்கள் அரசியல் படுத்தி நாங்கள் ஒரு அங்கீகாரம் பெற்றுருக்குறோம். வெளியே அந்த மக்களுக்கு நாங்கள் விடுதலை பெற்று கொடுத்துருவாங்க தலைவர். அதனால் வந்து மற்றபடி அவங்க அது சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, அதெல்லாம் தவிர்த்துணும் சார். நம்ம என்ன சார், தமிழ் தேசிய மாநாடுன்னு ஒன்று அறிவிச்சு பொதுவாக எல்லாம் தேர்தலுக்கு முன்னாடி நடத்துவாங்க. தேர்தலுக்கு முன்னாடி கட்சியோட வெயிட்டை காமிக்கிறதுக்கு தான் மாநாடுகள் நடத்தப்படும். இப்போ தான் ஒரு எலெக்ஷன் வந்து ரிசல்ட் எல்லாம் வந்து ஒரு 2-3 மாதம் தான் ஆகுது. அதுக்குள்ளே மாநாடா? இல்லை சார், இப்போ விசிகே பொறுத்தளவு சார் வருடத்துக்கு ஒரு மாநாடு, இல்லைனா வந்து குறைந்தபட்சம் 2 மாநாடு, அப்படின்னா ஒரு மாநாடு நடத்தி ஆகணும் எங்களுடைய இது. அப்போ இங்கே எதை நோக்கி நம்ம நகர்த்தணும் அப்படின்னு ஒரு திட்டம் ஒன்று இருக்குது. இந்திய அரசு நோக்கி நம்ம வந்து மாநாடு நடத்தணுமா, இல்லை வந்து மாநில அரசு நோக்கி நம்ம மாநாடு நடத்தணுமா, இல்லை மக்கள் மீது இருக்கக்கூடிய பதட்டத்தை நகர்த்தி நம்ம மாநாடு நடத்துகிறோமா, இப்படி பல மாநாடுகள் இருக்குது. அப்போ யோசித்து பார்க்கும்போது தமிழ் தேசிய சீமான டார்கெட் பண்ணுவோம். இல்லை சார், அவர்லாம் எங்களுக்கு பின்னாடி தானே வந்தார். அவர் தமிழ் தேசியங்கிறது வந்து எங்கள் மேலே எதை ஏறிதான் அவர் அண்ணன் பேச. தமிழ் தேசியம் மட்டுமே பேசி 8% ஓட்டு வாங்கினது அவர் தானே சார். சார் தமிழ் தேசியம் பேசி தான் அவர் வந்து இன்னும் ஜெயிக்காமல் இருக்கிறார். அது உங்களுக்கு தெரியுமில்ல சார்? சார் தனித்து நிற்கிறார் சார், அது சமரசமே இல்லாமல் நிற்கிறார். அதான் சொல்கிறேன், அது உங்களுக்கு தெரியுமில்ல? தனியாக நிற்கிறார் சார். நீங்கள் ஒரு கட்சியோட கூட்டணி வச்சு நீங்கள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்கீங்க. எந்த கட்சியும் வேணாம், தனியாக நிற்கிறேன்னு சொல்லி 8% வாங்கி இன்றைக்கும் அவர் 4%, இவ்வளோ பெரிய இதுக்கு அப்புறமா 4% எங்கே வாங்கிறாரு? அவர் தான் 4% வாங்கியிருக்காரு, மற்றது ஒரு 4% வாங்கல. சராசரியே 4% வந்துருக்கு சார். அது அந்த சந்தோஷம் தான். ஆனால் 8லேருந்து 4 குறைஞ்சிருக்காருல்ல. நீங்களும் 4லேருந்து 2 ஆயிருக்கீங்க. இல்லை சார், இருங்க, அது வந்து நாங்கள் வந்தது இது வந்து புரட்சி, இது வந்து மக்கள் எடுத்த புரட்சினால எங்களுக்கு மாறி இருக்கு. அவங்களுக்கும் அதே தானே. அவர் வந்து ஒரே நிலைப்பாட்டில் இருந்து அவர் வந்து குறைஞ்சிருக்காரு. அவர் தமிழ் தேசியத்தோட ஒற்றை சொல்லிலிருந்தே அவர் வந்து 8லேருந்து 4 வந்திருக்காரு. இப்போ அந்த 4ஐயும் குறைக்கணும்னு தான் நீங்கள் மாநாடு நடத்துறீங்களா? அது இல்லை சார், நாங்கள் தமிழ் தேசியங்கிறது வந்து யார் வந்து பேசுங்கிறது ஒரு நிலைப்பாடு இருக்குது சார். அதுதான் வச்சுக்கணும். ஒன்று தமிழ் தேசியங்கிறது வந்து 2 வகையாக பிரித்து பார்க்கலாம். ஒன்று இங்கே தமிழ்நாட்டில் வந்து தமிழ் மக்களாக இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்களாக இருக்கட்டும், வன்னிய பெருங்குடி மக்களாக இருக்கட்டும், நாடா பெருங்குடி மக்களாக இருக்கும், இல்லை வந்து தேவர் பெருங்குடி மக்களாக இருக்கட்டும், இல்லை பிள்ளை சமூகத்தை சார்ந்தக்கூடிய பெருங்குடி மக்களாக இருக்கட்டும், இவங்களாம் முழுக்க தமிழாக இருந்து பின்பற்றக்கூடிய மக்கள்கள். சில இடைப்பட்ட சாதிகளாக சில பேர் இருக்கிறாங்க, அது சமூகத்தை நம்ம சொல்ல முடியாது. அவங்க வந்து தெலுங்கு பேசக்கூடிய சில சமூகம்லாம் இருக்குது. ஆனால் மொழிக்காக இன்னமும் வந்து பாடுபட்டது யாருன்னா எங்கள் தலைவர் அவர் பாடுபட்டார். அதேமாரி மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் வந்து உள்ளபடியாக வந்து பாடுபட்டார். தமிழை பாதுகாப்பு இயக்கம் நடத்தினாங்க. அவங்க வந்து மிக நடந்தே போனாங்க, ஊர்தி பயணம் பண்ணாங்க, ஒரு மாநாடு போட்டாங்க. அப்புறம் வந்து இந்த மொழி அரசியல் வந்து நம்ம எதை நோக்கி நகர்த்தணும் ஒரு காலகட்டத்தில் இருக்குது. அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொழி அரசியலிருந்து நம்ம ஒரு தேசிய அரசியல் அதை மாற்றணும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாமே ஒற்றுமையாக இருந்தால் தான் அது வந்து தேசிய அரசியலாக கொண்டு போக முடியும். அப்போ தேசிய ஒற்றுமையாக இருந்தால் அது உலக அரசியலாக கொண்டுட்டு போக முடியும். அப்போ அதனால தான் புலம்பெயர்ந்த தமிழர்களுக்காகவும் வந்து எங்கள் தலைவர் வந்து குரல் கொடுக்குறாரு. இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மாநிலத்தில் இருந்தாலும் தமிழ் மக்களாக இருந்தாலும் குரல் கொடுக்குறாரு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்காகவும் குரல் கொடுக்குறாரு. அப்போ தமிழ் பேசி இன்னமும் நாங்கள் வந்து தமிழை வந்து உயிரோட்டமும் வச்சுக்கிறதுனா அது நாங்கள் மட்டும்தான். அது தமிழ் பெருங்குடியில் இருக்கக்கூடிய இல்லை இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போ பண்ணுறீங்களே, அதனால தான். அப்படி இல்லை, நாங்கள் வருடத்துக்கு ஒரு முறை தமிழ் சார்ந்து நடத்துவோம். நாங்கள் தமிழ் இறையாண்மை மாநாடு நடத்துக்கிறோம், தமிழ் ஆட்சி மாநாடு நடத்திருக்கிறோம். இப்படி வருடத்துக்கு ஒவ்வொரு மாநாடு நடத்திட்டே இருப்போம். நாங்கள் எந்த இன்னொரு ஆங்கிள் சொல்கிறாங்களே, என்ன சொல்கிறாங்க? தேர்தல் முடிவுகளில் விசிக வந்து சரிவை சந்திச்சிருக்கு, ஓட்டு எண்ணிக்கை கம்மியாக இருக்குது, எம்எல்ஏக்கள் கம்மியாயிட்டாங்க, விசிகாவோட வாக்கு வங்கி உடஞ்சிருச்சு, எல்லாம் டிவிகேக்கு போயிடுச்சுன்னு ஒரு விஷயத்த பரவலாக பேசுகிறாங்க. அது இல்லை, விசிகா முழு பலத்தோடு தான் இருக்குன்ற
ஒரு ஷோ ஆஃப் ஸ்ட்ரென்த்தாக வந்து இந்த மாநாட்டை நடத்துறது தான் விசிகாவோட திட்டம். அப்படி நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பாடமாக இருக்கட்டும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நாங்கள் ஒற்றுமை தான் இருக்கிறோம் சார். எங்கள் கட்சி ஓட்டு எங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்குது, வேறு எங்கேயுமே போகல. ஆதரவு ஓட்டு விசிகா ஆதரவு ஓட்டு 1-2 சதறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்லையா, விசிகாவின் ஓட்டு விசிகாவுக்கு மட்டும்தான் இருக்குது. அதனால தான் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அதனால தான் 2 பேர் எம்எல்ஏ இருக்கிறாங்க. அதனால தான் திமுக கிட்டத்தட்ட வந்து ஒரு 54 52 கிட்டத்தட்ட வந்திருக்கிறாங்க. இல்லைன்னா இவ்வளோ பேர் வந்துருக்க முடியாது. அப்போ அந்தளவு என்னன்னா இப்போ விசிகா ஓட்டு தான் இருக்குது, வேறு எங்கேயுமே போகல. அது இடைப்பட்ட வாக்காளர்கள், புதிய வாக்காளர்கள் வந்து ஒரு பெரிய புரட்சி பண்ணிட்டாங்க. அதை தான் நம்ம வைக்கணுமோ ஒழிய விசிகா ஓட்டு அங்கே போச்சுன்னு என்ன அவசியம் இருக்குது? அப்போ திமுக ஓட்டெல்லாம் அங்கே போயிருச்சா? அப்போ பாமக ஓட்டெல்லாம் அங்கே போயிருச்சிங்களா? அப்போ ஏடிஎம் ஓட்டெல்லாம் போயிருச்சா? அப்படிலாம் எடுத்துக்கலாமா? அப்போ ஆகுன்னா எல்லாம் விசிகா சுற்றி தான் வருவீங்களா? அப்படி இல்லை சார். அது எல்லாமே வேறு சார். இது எல்லாமே புதிய வாக்காளர்கள், இடைப்பட்ட வாக்காளர்கள் எல்லாமே வந்து மாறி போயிட்டாங்க. அதை நம்ம அப்படி தாங்க பார்க்குறோம் ஒழிய மற்றபடி நம்ம அது வந்து வேறு விதமாக நம்ம பார்த்துடக்கூடாது. முதல்வர் விஜய் தன்னுடைய அலுவலகத்தையே மாற்றுறாரு. இருக்கிற இடத்துல இருந்து பக்கத்தில் இருக்க நாமக்கல் கவிஞர் மாளிகையில் மேலே இருக்கக்கூடிய மாடியில் வைக்க போகிறதா சொல்கிறாங்க. இதை சில பேர் விமர்சனம் பண்ணுறாங்க. இது வந்து முதலமைச்சர் வந்து ஜோதிடர்கிட்ட கேட்டு தான் பண்ணுறாருன்னா கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. ஒரு கூட்டணி கட்சியாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அது ஒரு புதிய முதலமைச்சர், ஒரு இளம் முதலமைச்சர், அவர் வந்து வேறு இடத்துக்கு வர்றது தான் சரியாக இருக்குது. ஏன்னா வந்து மிகப்பெரிய ஒரு சர்க்கிள் வந்துகிட்டே இருக்குது, கூட்டம் மக்கள் வந்துகிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஒரு முதலமைச்சர் வரும்போது மற்ற துறை அமைச்சர்களுக்கு அது வந்து பெரிய இடையூறாக இருந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் துறை செயலாளர் இருக்கக்கூடிய அந்த அலுவலகத்தில் வந்து அவர் அண்ணன் விஜய் அவர்கள் வந்து கடல் நோக்கி அவர் இருக்குன்னு ஆசைப்பட்டிருக்காரு. அதனால் அது உள்ளபடி நம்ம வாழ்த்தணும். ஏன்னா ஒரு மாற்றத்தை மக்கள் விரும்பியிருக்கிறாங்க. அதனால் அதை நம்ம வரவேற்கணும், அதை நம்ம வாழ்த்தணும். அதுதான் நம்ம பார்க்க முடியும். மற்றபடி அதில் வந்து ஜோதிட அரசியலுங்கிறது வந்து நான் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அவர் ஒரு கிறிஸ்துவ மதமாக இருந்தாலும் அப்படி ஒரு இந்து மதத்தை இருக்கக்கூடிய கொள்கைகளை கோட்பாடுகளை வந்து கடைப்பிடிக்கிறாருன்னா உள்ளபடி நம்ம வாழ்த்து தானே செய்யணும் நம்ம. ஏன்னா நான் ஒரு இந்து தானே, இல்லாமல் அவரை வாழ்த்து தானே செய்யணும். அந்த அடிப்படையில் அண்ணன் விஜய் அவர்களுக்கு எப்பயுமே என்னுடைய பாராட்டுகள் உண்டு தான். நன்றி சார். வணக்கம் சார்.